व्रजे प्रसीदं नवनीतचोरं गोपाङ्कनाम्नां जतुकुलचोरम् अनेकजन्मोर्जितपापचोरं चोराग्रगण्यं पुरुषं नमामि। धनंश्च मानंश्च त्यतेन्द्रियाणि प्राणांश्च हृत्वा मम सर्वमेव केनाप्यहोऽपि च न चौरहीद्री दृष्टश्रुत्रो वा न जगत्रोऽपि। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. தன் பக்தனுக்காக பகவான் திருடன் என்ற பட்டத்தை சோர் என்று தன் பெயரோடு ஆனந்தமாக ஏற்றுக்கொண்டு இன்றளவும் அழைக்கப்படும் கதை தெரியுமா? ஸ்ரீல மாதவேந்திரபுரி கௌடிய ஆச்சாரிய புருஷரான ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் குரு ஈஸ்வரபூரி பாதரின் குருவும் மத்வ சம்பிரதாயத்தின் ஆச்சாரியரான லக்ஷ்மிபதி தீர்த்தரின் சிஷ்யனுமாவார். கௌடிய சம்பிரதாயத்தின் முதல் ஆச்சாரியர். கௌடிய சம்பிரதாயத்துக்கும் மத்வ சம்பிரதாயத்துக்கும் இடையே ஒரு பாலமாக திகழ்ந்தவர் ஸ்ரீ மாதவேந்திரபுரி. 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த மகாபுருஷரின் வாழ்வில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவருடைய கிருஷ்ண பிரேம பக்தியை தானே அனுபவிப்பதற்காகவே எண்ணற்ற லீலைகளை புரிந்தார். அவருடைய வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு கதை இது. விருந்தாவனத்தில் முகலாய படையெடுப்பு காலத்தில் மறைந்து போன கோபாலன், கோவர்தன கிரிதாரி, கிருஷ்ணரின் பேரன் வஜ்ரநாபனால் வடிக்கப்பட்ட திருமேனியை கண்டுபிடித்து கோவர்தன மலை மீது பிரதிஷ்டை செய்து கோபாலனுடைய கைங்கரியத்தில் ஆழ்ந்திருந்தார் ஸ்ரீல மாதவேந்திரபுரி. அப்பொழுது ஒரு நாள் கோபாலன் மாதவேந்திரபுரியின் கனவில் தோன்றி, இத்துணை நாள் கடும் வெயிலிலும் மழையிலும் உட்புதருள் கிடந்தேன். பல திருமஞ்சனங்களும் ஆராதனைகளும் செய்யப்பட்டாலும் என் திருமேனியின் உஷ்ணம் குறையவே இல்லை மாதவேந்திரா. எனவே பூரிக்கு அருகே அமைந்த மலாயா காட்டிலிருந்து சந்தனம் எடுத்து வந்து கோபாலனாகிய என்னுடைய திருமேனியில் பூசினால் என்னுடைய உஷ்ணம் குறையுமோ என்னவோ என்று கூறி மறைந்தார் கண்ணன். எனவே கோபாலனுக்காக அவன் இட்ட பணியாகவே அன்றிரவே பூரி ஜெகநாதரை நோக்கி பயணிக்க துவங்கினார் ஸ்ரீல மாதவேந்திரபுரி. பூரிக்கு செல்லும் வழியில் ரெமுனா என்ற கிராமத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ க்ஷீரகோபாலனை சேவிக்க கோவிலுக்கு சென்றார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயனை சேவித்த மாதவேந்திரபுரியின் உள்ளம் கவர்ந்தார் கருந்தெய்வ கண்ணன். கண்ணழகர் வாயழகர் என கண்ணனின் குழலூதும் அழகை அவருடைய திருமேனியில் கண்டு பரவசம் கொண்டு நாம சங்கீர்த்தனை செய்தார் மாதவேந்திரர். அப்பொழுது கண்ணனுக்கு விசேஷமாக பாயாசம் பிரசாதம் ஒன்று நைவேத்தியம் செய்ய சன்னதிக்கு எடுத்து வந்தனர் பாண்டாக்கள். அப்பொழுது பாண்டாவிடம் அது என்ன பிரசாதம் என கேட்டார் மாதவேந்திரர். சுவாமி, இது கோபாலனுக்கு இக்கோயிலில் சமர்ப்பிக்கப்படும் விசேஷ பிரசாதம். இதற்கு க்ஷீர பாயாசம் என்று பெயர். கண்ணனுக்கு தினமும் 12 பாண்டங்கள் விகிதம் விசேஷமாக சமர்ப்பிக்கப்படுகின்றது. கண்ணனுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட இந்த க்ஷீர பிரசாதத்தை அவரே உவந்து கண்டருள்வதாக ஐதீகம். எனவே இதற்கு அமிர்தகேலி என்று பெயர் என்று கூறினார் பாண்டா. ஓ, இந்த அமிர்தகேலியை ஒரு முறை யாராவது எனக்கு தானமாக கொடுத்தால் அதனை சுவைத்து எப்படி செய்கிறார்கள் என்று, என்னென்ன சேர்க்கிறார்கள் என்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விசேஷ பாயாசத்தை நம் பிருந்தாவன கோபாலனுக்கும் நைவேத்தியம் செய்ய இதனை அறிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக என்று நினைத்து கொண்டாராம் மாதவேந்திரபுரி. அந்த க்ஷணம், ஐயோ, கண்ணனுக்கு நைவேத்தியமாகும் இந்த சமயத்தில் நான் அதனை சுவைக்க பார்க்க எண்ணலாமா? அபச்சாரம் செய்துவிட்டேனே என்று உள்ளம் வருந்தி அதற்கு தண்டனையாக அன்று முழுவதும் பட்டினியாக கிடந்தார் மாதவேந்திரர். அன்ன ஆகாரமின்றி கோவிலை விட்டு சற்று தூரத்தில் ஒரு மரத்தடியில் தியானத்தில் அமர்ந்து கொண்டார். அன்று முழுவதும் அவர் ஒன்றுமே சாப்பிடவில்லை. ஏன், ஒரு பொட்டு நீர் கூட அருந்தவில்லை. அன்றிரவு பாண்டாவில் கனவில் தோன்றினான் கண்ணன். சுவாமி, எனக்கு பிரியமான பக்தன் மாதவேந்திரபுரி என்பவர் நம் கோவிலுக்கு இன்று காலை வந்திருந்தார். எனக்கு நைவேத்தியம் செய்யும் அந்த சமயத்தில் தம்மிடம் அமிர்தகேலி பற்றி கேட்டறிந்தாரே, அவர்தான்.
என் மீது கொண்ட அதீத பக்தியால் எனக்கு பிருந்தாவனத்தில் இதே போல் ஒரு க்ஷீர பிரசாதத்தை செய்து பிரசாதிக்க எண்ணினார். எனவே இதனை யாரேனும் ஒருவர் தனக்கு தானமாக கொடுத்தால் இதனை சுவைக்க வேண்டும் என்று நினைத்தார். ஐயோ, இவ்வாறு நினைத்து விட்டோமே, பெரும் அபச்சாரம் நிகழ்ந்து விட்டதே என்று தானே கருதி கொண்டு கோவிலை விட்டு தூரம் சென்று தியானத்தில் அமர்ந்து விட்டார். தான் அபச்சாரம் செய்து விட்டதாக கருதி இன்று முழுவதும் அவர் ஒரு அன்ன ஆகாரம் நீர் கூட பருகாமல் தன்னையே வருத்தி கொண்டிருக்கிறார் சுவாமி. உண்மையில் அவர் எதுவுமே அபச்சாரம் செய்யவில்லை. அவருடைய பக்தியால் கோபாலனுக்கு இந்த க்ஷீர பிரசாதத்தை செய்து சமர்ப்பிக்க வேண்டும் என்று மட்டுமே அவர் நினைத்தார். உலகத்துக்கே படியளக்கும் ஜெகநாதனான நான், என்னுடைய பிரிய பக்தன், என் மனதில் குடிக்கொண்டிருக்கும் அந்த பக்தன் பசியாலும் மனக்கவலையாலும் வாடுவதை என் மனம் பொறுக்கவில்லை சுவாமி. எனவே நீதான் என்னுடைய சேவகனாயிற்றே. இன்று வழக்கம் போல் தாங்கள் சமர்ப்பித்த 12 க்ஷீர பாண்டங்களில் 2ஐ தங்களுக்கே தெரியாமல் திருமேனிக்கு பின் சன்னதியில் ஒளித்து வைத்துக் கொண்டேன். அதை அவருக்கு எடுத்து போய் கொடுத்து நான் கூறியதாக இந்த செய்தியை அவருக்கு ஆறுதலாக கூறுவாய் என்று கூறி மறைந்தார் கண்ணன். பாண்டாவும் தூக்கத்தில் இருந்த அந்நடுநிசையில் விழித்து ஸ்நானம் செய்து கொண்டு சன்னதிக்கு சென்றார். கண்ணன் கோபாலன் திருமேனிக்கு பின்புறம் கோபாலனே மறைத்து வைத்திருந்த அமிர்தகேளி நிரம்பிய 2 பாண்டங்களை கண்டார். அதனை எடுத்துக்கொண்டு கிடு கிடுவென மாதவேந்திர பூரி இருக்கும் திசை நோக்கி ஓடினார். தியானத்தில் இருந்த மாதவேந்திரரை எழுப்பி கோபாலன் கொடுத்தனுப்பியதாய் பிரசாதத்தை கொடுத்தார். பின் நடந்தவற்றையெல்லாம் அவரிடம் உரைத்தார். அதை கேட்ட மாதவேந்திரபுரி ஆனந்த கண்ணீருடன் கருணாமூர்த்தி அக்கருந்தெய்வ கண்ணன் அருளிய பிரசாதத்தை ஸ்வீகரித்தார். க்ஷீரப்பிரசாதத்தை அமுதம் செய்த பின் மட்பாண்டத்தை சுத்தம் செய்து தன்னுடனே வைத்து கொண்டார். விருந்தாவனம் சென்ற பிறகு அந்த பானையை உடைத்து சிறு துண்டுகளாக்கி அனுதினமும் ஒரு தொண்டென கோபாலனை அவனுடைய கருணையை நினைத்து உண்டு வந்தார் மாதவேந்திரபுரி. அன்றிலிருந்து தன் பிரிய பக்தன் மாதவேந்திரபூரிக்காக ஷீர் பிரசாதத்தை பாண்டாவுக்கு தெரியாமல் திருடி மறைத்து வைத்துக் கொண்டிருந்ததால் இந்த லீலையின் காரணமாக லீலா வினோதனான அந்த கண்ணனுக்கு, அந்த கோபாலனுக்கு க்ஷீர் சோர் கோபாலன் என்ன திருநாமம் கொண்டார் க்ஷீரகோபாலன். இன்றும் அந்த க்ஷேத்திரத்தில் கோபாலனின் பிரசாதமாக இந்த லீலையை நினைவு கோரும் வண்ணம் க்ஷீர பிரசாதம் கண்டருளி தன் பக்தர்களுக்கு அருட்பிரசாதமாக கட்டாட்சிக்கின்றான் கோபாலன். ஹரே கிருஷ்ணா. व्रजे वसन्तं नवनीतचौरं नवनीतचौरम् व्रजे वसन्तं नवनीतचौरं व्रजे वसन्तं नवनीतचौरं गोपाङ्गनानां च दुकूलचौरं गोपाङ्गनानां च दुकूलचौरं व्रजे वसन्तं नवनीतचौरं व्रजे वसन्तं नवनीतचौरं चौरं 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 व्रजे वसन्तं नवनीतचौरं व्रजे वसन्तं नवनीतचौरं व्रजे वसन्तं नवनीतचौरं श्रीराधिकाया हृदयश्चौरं श्रीराधिकाया हृदयश्चौरं श्रीराधिकाया हृदयश्चौरं श्रीराधिकाया हृदयश्चौरं चौराग्रगण्यं पुरुषं नमामि चौराग्रगण्यं पुरुषं
पुरुषं नमामि श्रीकृष्णश्यामं मनसा स्मरामि 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 श्रीकृष्णश्यामं श्रीकृष्णश्यामं श्रीकृष्णश्यामं